ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற துடிக்கும் என் அன்பு பிள்ளையான உன் கஷ்டத்தை எல்லாம் இன்னைக்கே போக்கி உன் கஷ்டத்தின் கடைசி கட்டமாக இந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சு இனி சந்தோஷமும் இன்பமும் நிறைஞ்ச மகிழ்ச்சி பாதையாக மலர் பாதையாக உன் வாழ்க்கையை வடிவமைக்க போறேன். வரும் வெள்ளிக்கிழமை நல்ல நாளான மங்களகரமான நல்ல நாளுக்கு முன்பாகவே உன் கைகளில் நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நான் உனக்கு மகிழ்வோடு ஒப்படைப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ விரும்பினது ஒருவேளை உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு தகுதியானதும் உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றக்கூடியதும் அழகானதும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இனிமே நீ நடந்த பழைய விஷயங்களையே நினைச்சு வருத்தப்பட வேணாம். பழமையை பற்றி ஒன்றுமே யோசிக்காமல் புதுமையாய் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்துல புத்தம்புது வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாரான ஆளாக மாறிவிடு. இனி எல்லா விஷயங்களும் உன் மனசுக்கு புத்துணர்ச்சியாக உனக்கான சிறப்பானதாய் உனக்கு மன மகிழ்வையும் இன்பத்தையும் தரக்கூடிய வகையில் நடக்கும். நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக தான் உனக்கான விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயோ மகிழ்ச்சியாய் நம்ம வாழ்நாளை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம கவனம் செலுத்தி சந்தோஷமா சிரிச்சு பேசி குடும்பத்தோட எல்லாம் ஒண்ணா உட்காந்து பேசி வாழ்நாளை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு யோசிக்க வேண்டாம். வாழ்நாள்ல எதையாவது தேடி ஓடணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் எல்லாம் அவசியம்தான். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் உன் குடும்பத்தாரோடையும் உன் வீட்டோடையும் நீயும் சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ந்து பேசுவதற்கென சில நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் அல்லவா? நீ மகிழ்ச்சிகரமா சந்தோஷமா சிரிச்சு பேசின நேரம் எதுவுமே வீணானது கிடையாது. அது எல்லாமே உன்னுடைய வாழ்நாளையும் உன்னுடைய ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள். நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தானே இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டப்படுற. எல்லாருமே பசிக்காக தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில பணம் சேர்க்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளும் வந்துடுச்சு. பசிக்காக ஆரம்பிச்சு பணம் சேர்க்கணுன்ற யோசனையோட ஓடிக்கிட்டே இருக்க மனிதர்களுக்கு மத்தியில எந்த மனிதர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோடு கொஞ்சம் ஆசுவாசமா அமைதியா உட்கார்ந்து பேசி சிரிச்சு ரசிக்கிறானோ அவன் நிச்சயமாக புண்ணியம் பெற்றவன். என் அன்பு பிள்ளையே, நீயும் தேடி தேடி ஓடி களைச்சு அழிஞ்சு போற. எதுக்காக? சந்தோஷமா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தானே. அப்படி எல்லாத்தையும் சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு சம்பாத்தியத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் சிரிப்பேங்கிறதுக்கு பதிலா இப்போதே கொஞ்சம் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வரவழைச்சுக்கிட்டு அதே நேரத்துல ஒரு ஓரமா உன்னுடைய தேடல்களையும் முன்னேற்றத்தையும் சம்பாத்தியத்தையும் வச்சுக்கோ. தேடலும் இருக்கணும், அதே நேரத்துல சந்தோஷமும் இருந்தாதான் மனித வாழ்க்கை. சும்மா நான் சம்பாதிக்கணும், காசு பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், சுகம் சேர்க்கணும்னு யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நேற்றைய பொழுது நிஜம் கிடையாது, அது நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைய நாள் என்பது யாருக்கும் நிச்சயம் கிடையாது. இப்படியே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா இன்றைய நாளை ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சு ரசிச்சு வாழக்கூடிய ஆளாக இரு. இன்றைய நாள் மட்டும்தான் உன் கைகள்ல இருக்கு. நேற்றைய நாளும் முடிஞ்சு போச்சு, நாளைய நாளும் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால இன்றைய நாளில் மிக சிறப்பாக உன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்துவிடு. வரும் வெள்ளிக்கிழமை நல்ல நாளைக்குள்ளாகவே உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நான் நடத்தி முடிச்சிடுறேன். எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு யாராவது எதையாவது சொன்னாங்கன்னா உடனே அவங்க கிட்ட போய் சண்டை போடுறது, அதுக்கப்புறம் நான் கோபப்பட்டு தெரியாதாம தவறா பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு சமாதானம் ஆகுவதால் பெரிதாக எதுவும் நன்மை வரப்போவதில்லை. சண்டை போட்டுட்டு சமாதானம் ஆகிறத விட சண்டையே இல்லாத சமாதானத்தோடு எப்போதும் அன்போட பாசத்தோடு இருப்பதை தான் இந்த வராகியம்மா நான் விரும்புவேன் என் தங்கமே. நீ பிறந்தது வேண்டுமானால் நீ அறியாத ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் நீ வாழக்கூடிய இந்த வாழ்நாள் நீ அறிஞ்சு உனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில நீ செய்யணும்னு நினைக்கிற காரியங்களை எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சு வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு போகலாம் தானே. ஒவ்வொரு மனிதனும் தெரியாமல் பிறக்கும் பிறப்பை காட்டிலும் தெரியாமல் இறக்கக்கூடிய இறப்பை காட்டிலும் தெரிஞ்சே வாழக்கூடிய வாழ்நாளை தான் நினைச்ச மாதிரி தனக்கு சந்தோஷமான விதத்தில் அமைச்சுக்கணும்னு நான் சொல்றதில் தவறேதும் இருக்குதான் நீ யோசி. உன்னுடைய முக்கியமான குணமே நீ நல்லா எல்லார்கிட்டையும் அன்பா பண்பா பாசமா பேசுறதும் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறதும் இரக்கத்தோட மனிதாபிமானத்தோட மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுதான். அந்த விஷயம் நல்ல குணங்கள் எல்லாம் எனக்கு பிடிச்சு போனதாலதான் உனக்காக உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளை கொடுப்பதற்காக வந்திருக்கேன். கஷ்டத்தின் கடைசி கட்டத்துல இருக்கிற நீ இனிமே உனக்கு இஷ்டமான விஷயங்களையெல்லாம் செய்ய போற. எப்போதும் எது நடந்தாலும் எதை செய்ய தயாரா இருந்தாலும் துணிவோட உனக்கான காரியங்களை செய். ஏன்னா எல்லாரும் போன பாதையிலே போனீனா அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தராது. 10ஓட 11 கோடிகள்ல ஒருத்தனா நீ இருப்ப. ஆனா உனக்கென ஒரு புது பாதையை உருவாக்கிட்டு அதுல தைரியமா நீ போனினாதான் உண்மையாக உன்னால் ஜெயிக்க முடியுமேன்னு செல்லமே.
எல்லாருக்குமே கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே இருந்தாலும் கனவு மட்டும் காண்பவன் ஆசையையும் லட்சியத்தையும் மட்டும் வச்சுக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அந்த கனவை நனவாக மாற்றுவதற்கும் அந்த ஆசையையும் லட்சியத்தையும் அடைவதற்காக துடிப்போட வேலை செஞ்சவனும் தான் வெற்றியை பார்க்க முடியும். நீயும் உன்னுடைய காரியங்களை சிறப்பாக செஞ்சு புத்திசாலி பிள்ளையாக மாறிவிடு. ஒவ்வொரு புத்திசாலியும் தான் தான் புத்திசாலி நினைக்க ஆரம்பிச்சானா அப்போதே முட்டாளாக போயிடுவான். ஏன்னா எந்த ஒரு புத்திசாலியும் தான் தான் சிறப்பு, தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனால் அதுவே அதிபுத்திசாலித்தனமாக மேதாவித்தனமாக போயிடக்கூடாது. தனக்கும் எல்லாம் தெரியும், தனக்கு தெரியாமல் சில விஷயங்களும் பல விஷயங்களும் இருக்குன்னு எல்லாவற்றையும் யோசிக்கணும். தன்னை உயர்வாக நினைக்கணும்னு தான் நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்றேன். உங்களை உயர்வாக நினைக்கிறோம்னு நினைச்சு அடுத்தவர்களை தாழ்வாக மிதிச்சிடவோ அல்லது அவமரியாதை செய்திடவோ கூடாது என் தங்கமே. ஏன்னா ஒரு முட்டாள் என்பவன் தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஏமாளியா இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல நிச்சயமாக அவனுக்கு தெளிவு வரும். அப்போது அவன் உணர்ந்து கொள்வான், நம்ம இத்தனை நாளா எவ்வளவு ஏமாளியா இருந்திருக்கோம், எவ்வளவு முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம்னு புரிஞ்சு அன்னையில இருந்து அவன் புத்திசாலியா மாறிடுவான். ஆனா ஒரு புத்திசாலி, ஆஹா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுட்டோம், நமக்கு எல்லாமே தெரியுது, நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும், நம்ம தான் புத்திசாலி நினைச்சானா அந்த நொடியிலிருந்தே அவனுக்குள்ள தலைகணம் அதிகமாகி அவன் தோற்று போகக்கூடிய முட்டாளாக மாறிவிடுவான். என் அன்பு பிள்ளையே, அப்படிப்பட்ட அதிமேதாவித்தனமும் ஆணவ குணமும் உனக்குள்ள வரக்கூடாது. எல்லா நிலைமையிலும் நீ உயர்ந்து இருந்தாலும் எப்போதும் எளிமையோடும் அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் புத்திசாலித்தனத்தோடையும் இருக்கணும். தூங்க விடாம நீ எல்லா வேலைகளையும் உனக்காக யோசனை செஞ்சு உனக்கான வெற்றியை பெறுவதற்காக முயற்சி செய்தாலே முன்னேற்றத்தை பெற்று விடுவாய் என் செல்லமே. சும்மா சும்மா தூங்கி தூங்கி கனவு காண்பதற்கு பதிலாக எப்படி செஞ்சு என்னென்னலாம் செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்னு தூங்காம யோசிச்சு பாரு. அப்போதான் உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றிக்க முடியும். அப்போதுதான் வெற்றி என்பது நிழல் போல உன் பின்னால உன் கூடவே துணைக்கு வரும். நீயும் வெற்றியை நிழலாக கொண்டு எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் ஜெயிச்சு சாதிக்கணுமே செல்லமே. எந்த செயலை செய்யும் போது மனசை முழு ஈடுபாட்டோட அதுல கவனம் செலுத்தி செஞ்சா உனக்கு வெற்றி கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா முழு ஈடுபாட்டோடு செய்தால் மட்டும் எல்லா செயல்களிலும் வெற்றி வந்துடுமா? நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ காரியங்களை முழு ஈடுபாட்டோட முழு கவனத்தோட செஞ்சும் கூட கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட தோத்து போயிருக்கிறாய் தானே. ஆக மொத்தத்துல முழு ஈடுபாட்டோடு இருந்தாலும் மனுஷன் ஜெயிக்க முடியாது. வெறும் முழு ஈடுபாட்டை மட்டுமே போட்டு செஞ்சாலும் மனுஷன் ஜெயிக்க முடியாது. முழு ஈடுபாடும் மனித மனசுகளும் மனித மூளையும் மனித இதயமும் என எல்லாமே ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஒரே விஷயத்தை பத்தி யோசிக்கக்கூடியதா, ஒரே விஷயத்தை செய்யக்கூடியதாக திறனுள்ளதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் மனசுல நீ நினைச்சபடி உன்னுடைய குறிக்கோளை அடைய முடியும். குறிக்கோளை வெற்றி பெற வேணும்னு நீ நினைச்சினா உன்னுடைய லட்சியத்தில் ஒரு சின்ன அளவுக்கு கூட குறை வைக்காம லட்சியத்தை அடைவதை மட்டுமே உன் எண்ணத்தில் முழுவதுமாக நிரப்பிக்கொண்டு அதற்கான சிந்தனையோடு நீ இரு. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடி பயந்து போகாம என்னால் இதை சமாளிக்க முடியும்னு துணிந்து சவாலாக எதிர்கொண்டு நின்றால் நீ நிச்சயம் உயர் வாழ்க்கை வாழ்வாய்.